ஊருக்கு வெளியே மூச்சு ஓடா தவமுடைய ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்மப்பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களின் திருவருளால் மெய்வழி குணசேகர முதலியார் அண்ணன் அவர்களை முத்தி பேருரை ஆற்ற வருமாறு அழைக்கின்றோம். இப்போ நாம் மெய்வழியில் புழக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம பலதரப்பட்டது கேள்விப்படுவோம். இப்போ நான் என்னோட தரத்தில் நான் என்ன வாங்கினனோ அதை என்னோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி அதை எனக்கு இருக்கிற ஒரு அதாவது வாக்கு வல்லவம் இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்மையாக இருக்கும். அது என்னோட தரத்தில் தான் நான் சொல்ல முடியும். இப்படி சொல்லும்போது அதில் கருத்துகள் வித்தியாசப்படாது. ஏன், மெய் ஒன்று தான், யார் சொன்னாலும் அது ஒன்று தான். எங்கே சுற்றினாலும் ரங்கனை தான் சேவிச்சு ஆகணும்னு சொல்கிற மாதிரி சுற்றி சுற்றி வந்தாலும் கடைசியில் தெய்வத்தை கையேந்துறது தான் முடிவு. அப்படி இருக்கும்போது அதில் அந்த கருத்து வேறுபடாது. ஆனால் அந்த சொல்லக்கூடிய முறை இருக்கு இல்லையா, அந்த முறை வேறுபடும். அந்த முறையினால் நம்ம ஒரு மனசில் ஒரு கட்டணம் கட்டி வச்சுருப்போம், மெய் வழினா இப்படி அப்படின்னு. ஸோ அந்த இது இந்த வாக்கை வாங்கி இப்போ இவங்க பேசுகிறாங்கல்ல, இப்போ நாங்கள் பேசுகிறோம், அதை பேசுகிறத வாங்கி மெய் வழி இப்படித்தான் அப்படின்னு நாம் முடிவுக்கு வரக்கூடாது. முடிவுக்கு மெய் வழியை பற்றி வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன், மெய் வழி இன்னது தான் அப்படின்றது நமக்கு முழுமையாக தெரியாது. எங்களையும் சேர்த்து தான், யாருக்கும் முழுமையாக தெரியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ரொம்ப மூத்த பிறவியர் மெய்வழி நட்சத்திரானந்தர், 96 வயசு அவருக்கு. அப்போ தான் அவர் அடக்கமானார். அடக்கமாகறதுக்கு முன்னே கொஞ்சம் கீழே விழுந்துட்டார். இந்த இடத்துல ஒரு ஃப்ராக்சர். அது சர்ஜரி மூலமாக வேண்டாம், அது முடிவு ஏதோ ஒன்றுத்தில் வரணும், அது இதில் முடிவு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் அதை எடுத்துக்கிட்டு அப்படியே விட்டுட்டார். இருக்கிற வரைக்கும் இருப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்குவோன்னு. அவர் அடக்கமாகறதுக்கு ஒரு 15 நாள் முன்னே நான் எங்கள் விடுதியை அவர் விடுதியை தாண்டி தான் நான் கிராஸ் பண்ணி இப்போ ஆலயத்துக்கு போனோம். அப்படி இந்த பக்கம் போகும்போது அந்த லைட் இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட்டை தாண்டி போகும்போது அவர் அங்கே உள் பக்கம் உட்காந்துருக்காரு. அந்த அக்கா மாதவந்தி அக்கா அவங்கக்கிட்ட சொல்லி, என்னை சேகரன் தான் கூப்பிடுவார், சேகர் போகிறாரு, அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு நான் போனேன். போனோடனே உள்ளே கொஞ்சம் நகர்ந்து அவருக்கு தனியாக ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அதில் உட்காந்துட்டு, ஏன்னா நீ பக்கம் போகிற வர எட்டி கூட பார்க்கலையே நீ அப்படின்னாரு. ஆனால் நான் வரதே ஒரு நாளில் வரேன்னா, எனக்கு இது வேறு மாமா இந்த வேலைகள்லாம் நிறைய இங்கே எடுத்து வச்சுருக்காரு, அது அவராலையும் முழுமையாக முடிக்க முடியல. அதனால் நாங்கள் 2 பேர் சேர்ந்து செஞ்சாதான்னா இதெல்லாம் முடியும். அதனால் ஒரு காரியமாக பார்க்குறதுக்கு எனக்கும் ஆலயத்தில் இருக்கிற நேரம் மற்றது வரக்கூடாதுன்னு இல்லைன்னா எனக்கு நேரம் இல்லை, அவ்வளோதான். இது விட்டு போச்சுன்னா நான் 1 நாள் 2 நாள் தான் லீவில் வரேன். அப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் முடிக்கும் போதெல்லாம் வரேன். ஆஃபீஸ் வேலையும் பார்க்க வேண்டியிருக்குண்ணா, அதனால் எனக்கு வர முடியலன்னு. அப்புறம் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்தார், ஈகத்தில் சிலது பேசியிருந்தார், அப்புறம் தெய்வத்தை பற்றி சிலது பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு அழுதார். ஏன்னா நான் கலங்கி நான் பார்த்ததே இல்லை. நார்மலாக கலங்க மாட்டார், நல்ல ஆள் பார்த்தா ஒல்லியாக இருப்பாரை தவிர்த்து நல்ல திடமான ஒரு இது வைராக்கியம் உள்ளவர். ஏன் நான் அழுவுறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் கை பிடிச்சிக்கிட்டு, நான் இன்னைக்கு தெய்வத்தை பார்க்குற அளவுக்கு அவங்கள என்ன மேன்மையாக இன்றைக்கி நான் பார்க்குறேன், இதே மேன்மையோட அவங்க திருமேனி தாங்கி இருக்கும்போது நான் பார்க்கலையே அப்படின்னு நான் வருத்தப்படுறேன். எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது. அந்த வசந்த காலத்தை அவங்க கூட 67 வருஷமாக இருந்தனே, அந்த ரூபலாவண்யத்தை நான் இன்னைக்கு பார்க்குற மாதிரி நான் அன்னைக்கு பார்க்கலையே, அதுதான் வருத்தப்பட்டு அழுதுறேன் அப்படின்னு. இதுதான் மெய்வழி. கூடவே 67 வருஷம் இருந்தவருக்கு இன்னும் திருப்தி ஆகலை, மெய்வழியை பற்றி தெரிஞ்சிக்கல. அப்போ நம்மெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் மெய்வழியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுன்றது இல்லை. மெய்வழியை பற்றி நமக்கு ஒன்று தான் தெரியும். ஏன், நமக்கு மைண்டில் இது அறிவுத்தூரம் தானே. அப்போ மைண்டில் நிறைய வரும், இது என்ன, அது என்ன, அது என்ன, இது என்ன, இது இப்படியா, இது எங்கே சொல்லியிருக்கு, அது எங்கே சொல்லியிருக்கு, இப்படி நிறைய நம்மளை அண்டோம்.
ஆனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. நமக்கு மெய் வழியில் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்ன? நாம் யமங்கிட்ட மாட்டக்கூடாது. யமங்கிட்ட மாட்டக்கூடாதுன்னா அதுக்கு என்ன வழின்னா சிவன் கை போடணும். சிவன் வந்து நம்மளை கை போடணும். நமக்கு கண்கண்ட சிவன் வந்து தெய்வம். அவங்க கை போடுறதுக்கு நாம் ஒரு எட்டு வச்சா அவங்க 3 எட்டு வர்றதுக்கு தயாராக எல்லாமே வச்சுருக்காங்க. ஆக நம்ம செய்ய வேண்டியது யமன்கிட்ட மாட்டக்கூடாது, சிவன்கிட்ட மாட்டணும். சிவன் இதை நமக்கு எடுத்து வச்சிருக்காரு. இவங்க தான் சத்தியமான சிவன். அவங்க சொற்படி, அவங்க சொல்லு மீது பிரியாத நம்பிக்கை, அந்த அன்பு, அதை வச்சு இந்த முக்தியை நாம் அடையணும் அப்படின்றது. இந்த ஒன்று தெரிஞ்சால் மெய் வழியில் மொத்தம் தெரிஞ்ச மாதிரி. இது ஒன்று தான் நமக்கு தெரிய வேண்டியது. அவங்க தெய்வம்னு தெரிய வேண்டியது. இப்போ தான் வெளியில் பேசும்போது கூட பேசியிருந்தோம். முன் வந்த பெரியவர்களுக்கு ஒருத்தர் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க மாணாக்கர். அவங்களுக்கு இந்த பரமபதத்தை, அவங்க இந்த பரிசுத்தத்தை அளக்கிறாங்கன்றதை எப்போ காட்டுவாங்க? அவங்களுக்கு ஒரு முடிவு நாள் வரணும். அது வரைக்கும் எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்களா? அவங்களுக்கு எப்போ வருதுன்னு தெரியாது, எங்கே வருதுன்னு தெரியாது. அப்புறம் எந்த மக்களை கூப்பிட்டு வந்து இந்த பாரு என் பிள்ளைய பாரு அவன் அடக்கமாக இருக்கான்னு காட்ட முடியுமா அவங்களால? சஞ்சலப்படுவாங்க, முடியாது. இது அப்பேற்பட்ட ஒரு காரியம். ஆனால் தெய்வம் அப்படி இல்லை. நிறைய பிள்ளைங்களை பெற்று போட்டு வச்சுருக்காங்க. மூளைக்கு மூளைக்கு ஒரு ஊருக்கு ஒவ்வொருத்தங்க அடக்கமாவாங்க. இந்தா போய் பார் அப்படின்னா அடையாளம். யமங்கிட்டேருந்து உங்களை காப்பாற்றுறவங்க யாரோ அவங்க தான் சிவன். அந்த செயல் யார் செய்கிறாங்களோ அவங்க சிவன். இன்னைக்கு இந்த செயல் செய்கிறவங்க தெய்வம். இப்போ இதுக்கு மேலே நமக்கு அத்தாட்சி என்ன வேணும்? இதுக்கு மேலே அத்தாட்சி என்ன வேணும் நமக்கு? அதனால் அந்த நோக்கில் இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நமக்கு இந்த மனமானது அலையுது பாருங்கள். இந்த மனம் வேற, நெஞ்சு வேற, உள்ளம் வேற. அதை நான் பின்னால் வரும்போது சொல்கிறேன். அந்த மனமானது அலையுது இல்லை, அந்த அறிவை தேடுது இல்லை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணணும். சொல்லுவாங்க, இந்த வாக்கியம் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதே மாதிரி அங்கே எங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னா போய் அதை தேடுது. அது வேண்டாம். இதெல்லாம் எப்போனாக்கா மெய்வெளியில் தலை கொடுக்கறதுக்கு முன்னே தெய்வத்தை தெய்வமாக, இப்போ எல்லாரும் நம்ம சத்தியமாக தெய்வத்தை தெய்வமாக ஏற்றுக்கிட்டோமா இல்லையா? அதில் எதனா ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கா? இல்லை. எந்த உள்ளத்தை கேட்டாலும் ஆமாம் சத்தியமாக தெய்வம் தான், தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லும். அப்போ அதுக்கு மேலே இது தேவையில்லை, இந்த நிரூபணை தேவையில்லை அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் உங்ககிட்ட. அதாவது 1 மணி நேரத்தில் இந்த இதுக்கு தான் சொல்ல வந்தேன். 1 மணி நேரத்தில் செய்யும் மெய் விசாரணை, கவலை. அதாவது மெய்யை விசாரணை மட்டும் பண்ணக்கூடாது, அந்த கவலையோடு விசாரணை பண்ணணும். எப்படின்னா தெய்வம் வந்து அண்ணா வந்து நட்சத்திரந்தர விசாரணை, அதுதான் மெய் விசாரணை. நான் இன்னைக்கு தெய்வத்தை பார்க்குற மாதிரி அன்னைக்கு பார்க்கலையே அப்படின்னு ஏக்கத்தோட கதறார்ல, அது மெய் விசாரணை. அந்த 1 மணி நேரத்தில் செய்யும் மெய் விசாரணை கவலை இரவு முழுவதும் செய்யப்படும் வணக்கத்தை விட உயர்ந்தது. குரானில் சொல்கிறாங்க, ஹதீஸில் நாயகம் இதை நிறைய இடத்துல சொல்கிறாங்க. இதை வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக வற்புறுத்தி சொல்கிறாங்க. ஒரு குருவி கூடு கட்டி குஞ்சு பொறுத்து காத்து அதன் பின்னால் அந்த பூனையை அதை தின்ன விட்ட கதை. அந்த குருவியின் வேதனை எப்படி இருக்கும்? கஷ்டப்பட்டு ஒரு கூடு எங்கெங்கேயோ வச்சு அந்தரத்தில் தொங்கி அதில் முட்டை வச்சு அந்த குருவியை பொறிச்சு வெளியில் தேடி கொண்டு வந்து சாப்பாடு அதுக்கு ஊட்டி அதை வளர்த்து அதை பறக்கிற சமயத்தில், வெளியில் பறக்கிற சமயத்தில் ஒரு பூனை கவ்விடுச்சு. எங்கள் வீட்டில் அப்படி நடந்தது. என் பொண்ணும் எங்கள் வீட்டு அக்காவும் அந்த 2 வேளை சாப்பிடவே இல்லை, அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு குருவி வந்து பறக்கிற அந்த ஸ்டேஜில் பூனை வந்து இந்த ஜன்னல் மாதிரி ஏறி கவ்வி மேலே தான் தொங்குது, அந்த இடத்துல வச்சுருக்கோம். அது எப்படியோ பிளான் பண்ணி அதில் கவ்விடுச்சு, பூச்சி. அது கண் கூட பார்த்துருக்கோம். அந்த கதை மாதிரி அதை தனியாக அப்படியே இந்த ரெக்க எல்லாம் பிச்சு சின்ன பின்ன பண்ணி போட்டுடுச்சு. அந்த குருவி வந்து அந்த தாய் அதை ஊட்டும் போது பார்த்தாக்கா அவ்வளவு அற்புதமாக இருக்கும். இறைவன் வந்து இந்த வாயில்லாத ஜீவனுக்கு கையும் கிடையாது, அதுக்கு என்ன மாதிரி ஒரு வல்லபத்தை கொடுத்து அதுக்கு தன்னோட குஞ்சை வளர்க்கறதுக்கு கொடுத்துருக்காங்களே. தேரைக்கு, கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கு வந்து உணவு கொடுத்து வளர்க்குறாங்களே. அப்போ நம்மளை இந்த மாதிரி அழிஞ்சு போக படைச்சிருப்பாங்களா அப்படின்னு நினச்சி பார்க்கறதுக்காக அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த குருவியை தின்னு போட்டுடுச்சு. அப்போ அந்த குருவிக்கு சொல்ல முடியாது, நம்மளை மாதிரி அதுக்கு அந்த அறிவு இல்லை. இருந்தாலும் அதை பார்க்கும்போது
அந்த உணர்வு அளவில் அது ஒரு உணர்ச்சி இருக்குல்ல, அதில் ஒரு வேதனம் இருக்குமில்ல. சில ஆடுலாம் பார்த்தீங்கன்னா இந்த கசாப் கடைக்காரன் வச்சுருப்பான், அடுத்து ஒன்று வெட்டி தொங்க விட்டுருப்பான், அடுத்தது ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க. அது கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தெரியுமா? தெரியும், உணரும். தான் சாக போகிறோம், தன்னோட உயிர் போகுதுன்றது அது உணரும். அதுக்கு சொல்ல தெரியாத தவிர்த்து உணரும். எனவே அதுபோல தெய்வம் என்ன பாடுபட்டு இந்த மெய்வழின்ற சட்டத்திட்ட தொழுகத்தை உண்டு பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்கிற இந்த ஆடுகள் அந்த மந்த கலைஞ்சிதுன்னா அவங்க என்ன வருத்தப்படுவாங்க. ஆக நம்மளுடைய சொல்லாலேயோ நம்மளுடைய செயலாலேயோ நம்மளுடைய நடத்தியாலேயோ ஸோ இந்த மந்த கலையறதுக்கு நாம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்ற விரதத்தை நாம் எடுத்துக்கணும் ஒவ்வொருத்தரும். இந்த மெய்வழி தொழுவகம் கட்டுக்கோப்பாக இருக்க அந்த நேர்கோட்டில் செயல்பட வேண்டும். இந்த தேகத்தை பாதுகாத்து நல்லடக்கம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. இப்போ அந்த மனம்னா என்ன, அறிவுனா என்ன அப்படின்றத முன்னாடி கொஞ்சம் பேசணும். மனம்ன்றது சைத்தான், அறிவுன்றது இறை சுரூபம். இந்த மனமும் அறிவும் கலந்தது தான் நெஞ்சு. இப்போ பெரியவர்கள்லாம் பாடும்போது நெஞ்சே நெஞ்சேன்னு தான் பாடுவாங்க, மனமேன்னு சில பேர் பாடுவாங்க. அவங்க தன்னோட மனமானது அந்த சைத்தானுடைய வசம் இன்னும் இருக்கே அப்படின்றதுக்காக அதை விரட்டுறதுக்காக அவங்கக்கிட்ட வேண்டுவாங்க. ஆனால் தெய்வம் நெஞ்சுன்றது நிறைய இடத்துல நமக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. ஏன்? நம்மக்கிட்ட ரெண்டுமே இருக்குது. நம்மக்கிட்ட ரெண்டுமே இருக்குது. அவங்கள சார்ந்தவர்களாகிய நமக்கு அவங்க ரெண்டுமே இருக்குது. எப்படின்னாக்கா சைத்தான் மட்டும் வெறி, அது மனம். அறிவு மட்டும் தெய்வம், அதுவும் இருக்குது. நம்மக்கிட்ட தெய்வம் இருக்காங்கல்ல, அது சத்தியமாக உணர்றோம். காணறிய பெருங்காட்சியனது ஆத்மகாமனாகிய குருவேனியனில் பாதம். காணறிய பெருங்காட்சியனது ஆத்ம காமனாகிய குருவேனியனில் பாதம். தானறிய ஜனகாதி ஒய்சுல் கர்ணன் தக்கவர்கள் புடை சூழ்ந்து போற்ற நாளும். வானறிய உலகமெல்லாம் மாடி நின்ற, வானறிய உலகமெல்லாம் மாடி நின்ற வள்ளலிட அடிக்கமலபாதமென் நெஞ்சாய். அங்கே நெஞ்சாய்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அவங்கள கொண்டு போய் எங்கே வைக்கிறோம்னா அவங்களும் சைத்தானும் கலந்த அந்த நெஞ்சில் கொண்டு போய் நம்ம வைக்கிறோம். நான் எதுக்கு அதை சொல்ல வந்தேன்னா, ஒரு நல்ல சந்தனத்தை, ஒரு நல்ல மனமுள்ள சந்தனத்தை நரகல்ல கொண்டு போய் வைக்கிறோம். ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது அதுதான். இந்த சைத்தானை இந்த தூலம் இருக்கிற வரைக்கும் பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. அந்த ஜீவப்பிரயாண அந்தஸ்தில் தான் ஒன்ஸ் ஃபார் ஆல் அவனுக்கு கல்தா கொடுத்து வெளியில் அனுப்புகிறாங்க. அது வரைக்கும் நம்ம தூலத்தில் தான் இருப்பான், நமக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்பான். இந்த தெய்வ நினைவாக அவங்கக்கிட்ட நாம் அந்த அச்சத்தோட பயத்தோட நாம் ஒன்றி இருக்கும்போது அதே வீடு அந்த நெஞ்சத்தில் அவன் ஒரு ஓரமாக குத்துக்கால் போட்டுட்டு உட்காந்துட்டுருவான். நம்ம அந்த அளவுக்கு தான் அவனை விரட்ட முடியும் இந்த தூலம் இருக்கிற வரைக்கும். அவனை கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா, முன்னாடி தெய்வத்துக்கு ஆசனம் போட்டு வச்சுருக்குமே அங்கே, அந்த இடத்துக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு நம்ம மேலே தோள் மேலே கை போடுவோம். கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா. வானறிய உலகமெல்லாம் மாடி நின்ற, வானறிய உலகமெல்லாம் மாடி நின்ற வள்ளலிட அடிக்கமலபாதமெல் நெஞ்சாய். தானறியும் குருகுலச் சீர் சிறப்பும் ஓங்க, தானறியும் குருகுலச் சீர் சிறப்பும் ஓங்க தருமொருவன் அவன் இறைவனவனாம் காப்பே. அப்போ தெய்வத்தை நாம் அந்த நரகல்ல கொண்டு போய் அந்த சைத்தான் கூட கொண்டு போய் அவங்கள புழங்க வைக்கிறோம். ஆனால் நமக்கு வேற கெதி இல்லை, நாதி இல்லை. ஏன்? தவம் செஞ்ச செம்மலுக்கு அந்த சைத்தான் இருக்க மாட்டான். நமக்கு அப்படி இல்லை. தூலத்தில் இந்த பாவதேகத்தை சுமந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு இந்த சைத்தான் இருக்கத்தான் செய்வான். அது அவங்களுக்கு தெரியும். இது குறை தேகம்.
அதனால் தெய்வத்தை கொண்டு போய் நாம் இந்த சிவ பூஜையினாலும் அந்த சிவக்கல்வியினாலையும் நம்ம கொண்டு போய் அங்கே வைக்கிறோம். ஆனால் தெய்வம் அந்த நரகல்ல அவன் கூட சேர்த்தி வச்சாலும் அதுக்காக நமக்காக நம்மளோட தலை செழிக்கிறதுக்காக அந்த தர்ம காரியத்துக்காக அவங்க நம்மளோட நிமித்தம் அதை பொறுத்துக்கிட்டு அந்த ஒரு தரமகாரம் அங்கே இருக்காங்க. அந்த கடோசியில் அவங்கக்கிட்ட வைக்கிற அந்த சத்திய ஒட்டுதலுக்கு இணக்கமாக நமக்கு அந்த பதவியை கொடுத்து அவனை விரட்டிட்டு பர்மனண்ட்டாக கொண்டு போய் நம்மளை அவங்களோட சொந்த தேகத்தில் அவங்களோட சொந்த வீட்டில் குடியேற்றிக்கிறாங்க. அது வரைக்கும் இதை ரொம்ப 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 காபந்து பண்ணி இதை அந்த சைத்தானுடைய கைவசம் படாத நாம் காப்பாற்றி கொண்டு போக வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை. அந்த கடமையை நம்ம பூர்த்தி செஞ்சாதான் நம்ம தெய்வம் நமக்கு இனாமாக தரக்கூடிய இந்த தர்மத்தை நாம் வாங்கிக்கிட்டு அந்த நீதி தீர்ப்பு நாளில் நமது பக்தியை வைத்தே நமக்கு முத்தி அளக்கப்படும் என்பது பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். நீதி தீர்ப்பு நாளில் என்ன படித்தேன் என்றல்ல, என்ன செய்தேன் என்றல்ல, எவ்வளவு நன்றாய் மெய்வழி பற்றி பேசினேன் என்றல்ல, எவ்வளவு பக்தியாய் சத்தியமாய் ஜீவித்தோம் என்று விசாரிக்கப்படும். போனவொன்னே அண்ணா நீங்கள் 4 வேதம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்க மாட்டாங்க, அதை பற்றியே கேட்க மாட்டாங்க. என்ன படித்தேன் என்றல்ல, என்ன செய்தேன் என்றல்ல, எவ்வளவு நன்றாய் மெய்வழி பற்றி பேசினேன் என்றல்ல, எவ்வளவு பக்தியாய் சத்தியமாய் ஜீவித்தோம், உயிர் வாழ்தல் இல்லை ஜீவித்தோம் என்று விசாரிக்கப்படும். பக்தியாய் ஜீவித்தல் என்பது தெய்வமிட்ட கிரியை கட்டளைகள் படி நடத்தல், அவர்கள் வாக்குக்கு நேர் நிற்றல், அவர்கள் பால் பத்தினித்தனத்துடன் ஒட்டி நடத்தல். இது ரொம்ப 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 எனக்கு நீங்கள் என்னை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நான் இதான் சொல்லுவேன். நமக்கு நம்ம நாட்டு பண்பாட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் பத்தினித்தனம் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அது அல்ல, முற்றிலும் தப்பு. ஆண்களுக்கும் பத்தினித்தனம் வேணும். அப்போ இந்த உலகத்தில் இந்த ஒரு சின்ன ஒரு காரியத்துக்கு உலக இன்பத்துக்கு இந்த பத்தினித்தனம் வேணும் அப்படின்னா அந்த பரலோக வாழ்வுக்கு அந்த பத்தினித்தனம் கம்மியாக இருக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவர்களை அன்றி வேறு ஒன்றையும் நேசிக்காது இருத்தல், அவர் சொல் மேல் பிரியாத அன்பு வைத்தல், இதுதான் பத்தினித்தனம். இப்போ நாம் பெரியவர்களோட நூல்களை எடுத்து சொல்கிறோம், ஆனால் எந்த சமயத்திலாவது நம்ம தெய்வம் சொன்னதுக்கு மேலே இன்னார் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்படி சொன்னால் அந்த நாக்கை துண்டா வெட்டி எடுத்து வெளியில் போடணும். அது பாவம், அப்படி சொல்லக்கூடாது. நம்ம தெய்வம் சொன்னதுக்கு அதை அவங்க சாட்சியா இன்னார் சாட்சி சொல்லியிருக்காங்க பாருங்கன்னு சொல்லலாமே தவிர்த்து இவங்க சொன்னதுக்கு மேலே அவங்க யாரும் சொல்லலை, அவங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சொல்லலை. பக்தியில் இப்போ நம்ம பக்தியாக ஜீவித்தோம்னு சொல்கிறோம்ல, அந்த பக்தியில் பல வகைப்பட்ட பக்தி இருக்கான். அதில் என்ன சொல்கிறாங்க, தாசய பக்தி. தாசய பக்தினாக்கா தாசநிலை, அவருக்கு தாசாதி தாசனாக இருக்கிறது. அப்புறம் வாத்சங்க பக்தி, அதாவது தாய் அன்பு நிலை. அவங்கள ஒரு தாய் ஒரு குழந்தை மேலே எப்படி ஒரு பிரியம் வைப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பக்தி வைக்கிறது, அது வாத்சங்க பக்தி. சாக்கிய பக்தின்றாங்க, அதாவது நட்பு நிலை, நமக்கு சொந்தமாக நமக்கு ரொம்ப வேண்டியவங்களா நண்பரா நாயகமா அதை பார்க்கறது. மாதுரிய பக்தி, மனைவி நிலை. நம்ம வீட்டில் அம்மா அக்கா இருக்காங்கன்னா அவங்க மேலே ஒரு பிரியம் வைப்போமே, அந்த பிரியத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க மேலே ஒரு ஒட்டுதல் வைக்கிறது, அது மாதுரிய பக்தி. அப்புறம் சாதன பக்தி, மனித முயற்சியில் அடைய பெறுவது, மனித முயற்சி கொண்டு சாதனையில் பெறுறது. பரபக்தி, இறைவனை தன் உள் உணர்வு என்று அந்த உயிரை வளர்த்தல், அது பரபக்தின்னு சொல்கிறாங்க. பரமபக்தி, இறைவனிடம் கொள்ளும் தனியாத வேட்கை, அது பரமபக்தின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பக்தி. ஆனால் இது அத்தனையும் நம்மளுக்கு முக்தி கொடுக்காது, நம்மளை யமங்கிட்டேருந்து காக்காது. இதெல்லாம் எப்படின்னா 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற மாதிரி ஃபைனலாக இன்ஜினியரிங் படிக்கிறோம், இல்லை டாக்டர் படிக்கிறோம், இல்லை சிஏ பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேலை. 2ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வேலை பார்க்க முடியாது. உங்களோட குறிக்கோள் என்ன? படிக்கிறதுக்கு சம்பாதித்து பண்ணணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், நம்ம சௌக்கியமாக இருக்கணும், அதானே? அது எப்போ கிடைக்குது?
வேலைக்கு போனாதான், சம்பளம் வாங்கினாதான். வேலைக்கு எப்போ போக முடியும்? அந்த கடைசி படிப்பு அதை முடித்தாதான் வேலைக்கு போக முடியும். இல்லைங்க நான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேங்கன்னா, இல்லைங்க சாரி, அதெல்லாம் ஸ்டெப்பு. அது மாதிரி இத்தனை பக்தியும் அந்த ஸ்டெப்புக்குள்ளே அடங்கிடும். இது நமக்கு முக்தி கொடுக்காது. இதுக்கு மேம்பட்டது ஒன்று இருக்கா, அது என்ன? பிரபக்தி. பி அண்ணா ரா அண்ணா பக்தி, பிரபக்தி. இதுக்கு எப்படி அர்த்தம் சொல்றதுன்னா, நிகரற்ற பக்தி. பிற அப்படின்னா நிகரற்ற. சரணாகதி நிலை. இறைவனாகிய நமது குருகொண்டல் அவர்களே முடிவும் வழியாக கொள்வது. அவங்க தான் வழி, அவங்க தான் முடிவு. எங்கே போய் அதில் முட்டினாலும் அவங்க கிட்ட தான் போய் அவங்க பாதத்தில் தான் விழணும் அப்படின்ற ஒரு தனியாத ஒரு வைராக்கியம் இருக்குது பாருங்க, அதுக்கு பேர் பிரபக்தி. இந்த பக்தி தான் தீர்ப்பு நாளில் விசாரிக்கப்படும். இப்போ நம்ம அந்த பக்தியாய் ஜீவித்தோம்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்த பக்தி தான் தீர்ப்பு நாளில் விசாரிக்கப்படும். எவர் என்னையே தெய்வத்தையே முடிவாக கொண்டு எல்லா செய்கைகளையும் ஓதுதலையும், இந்த பக்தி தான் தீர்ப்பு நாளில் விசாரிக்கப்படும். எவர் என்னையே தெய்வத்தை முடிவாக கொண்டு எல்லா செய்கைகளையும் ஓதுதலும் ஓதாதும் உன்னதையா, உள்ளும் புறம்பெல்லாம் உன்னதையா, உன்னை எல்லால் என் உயிர் இங்கில்லை என்று அந்த நிலைக்கு வரோம் இல்லையா. இப்போ நம்மகிட்ட தெய்வம் இல்லைன்னா நம்ம உயிர் இங்கே இல்லை அப்படின்னு இது அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லி, அவங்க அக்கா நீங்கள் நல்லா பண்ணுறீங்கக்கா அப்படின்னு அந்த சபாஷ் பட்டம் நமக்கு வேண்டாம். நம்ம உள் உணர்வு, நம்ம ஜீவனுக்கு அது அந்த உணர்வில் தைக்கினது. நம்ம உயிரில் தெய்வம் இல்லைன்னா நாம் இந்த நேரம் செத்தே போயிருப்போம் அப்படின்ற அந்த உள் உணர்வு, அதை வளர்க்கணும். அது இருந்ததுனா தான் இதை இந்த வகையில் இதை அர்ப்பணித்து திட்டமான நிலைமாறா உள்ளத்துடன் தெய்வத்தையே, அந்த தெய்வத்தையேன்னு சொல்லும்போது அந்த ஏகாரம் அது அந்நியில் வேற இல்லை. ஏகாரம்னாக்கா அது ஒன்று தான். அது தமிழ் இலக்கணத்தில் எப்படின்னு சொல்கிறேன்னு தெரில எனக்கு. ஏகாரம்னா அதுக்கு வேற மாற்று இல்லை, அது ஒன்று தான், அதுக்கு இணைதுணை இல்லை. அந்த தெய்வத்தையே வழிபடுகிறார்களோ, சரண்யாசம் புகுகிறார்களோ, சரணாகதிக்காக தெய்வத்திடம் மட்டுமே யாசகம் வேண்டுகிறார்களோ, அவர்கள் பரமபதம் அடைந்தே தீருவார்கள். அப்படின்னா இந்த பிரபக்தி உள்ளவங்க தான் பரமபதம் அடைவாங்களாம். இந்த பிரபக்தி இவங்கிட்ட இருந்துதா இல்லையான்னு தான் அன்னைக்கு தீர்ப்பு நாளில் விசாரிக்கப்படுமா. அந்த தீர்ப்பு நாளில் இவங்கிட்ட அந்த பிரபக்தி இருந்ததுன்னு நிரூபணம் ஆச்சுன்னா இவருக்கு பரமபதம். நான் படித்த படிப்பு, கற்ற கல்வி, நான் மெய்யில் வாங்கின இந்த தெய்வத்துக்கிட்ட என்னென்னலாம், அதெல்லாம் ஒன்றுமே வராது. அதெல்லாம் நான் தெய்வத்தை இன்னார்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். மற்றபடி எனக்கு பரமபதம் கொடுக்கறதுக்கு அது எதுவும் உதவாது உதவாது உதவாது. அவங்க கிட்ட சரணாகதி நிலை. இதை தான் பைபிளில் சொல்கிறாங்க, என்னில் மரிப்பவன் பாக்கியவானுங்கிறாங்க. மரிக்கிறதுனா என்னில் செத்தவன் சொல்கிறதில்ல, என்னில் மரிப்பவன். அதாவது மரிக்கிறதுனா என்னன்னா, காது இருக்கும் ஆனால் தன்னிச்சையாக செயல்படாது, அவங்க பேசினா மட்டும் கேட்கும். மூக்கு இருக்கும், தன்னிச்சையாக வெளியில் மூச்சு போகாது, அவங்க நினச்சாதான் வெளியில் போகும். கண் இருக்கும், அவங்க நினச்சாதான் அவங்கள பார்க்கும், மற்றதெல்லாம் பிளாங்காக இருக்கும். வாய் இருக்கும், அவங்க நினச்சாதான் அவங்கள பற்றி பேசும், மற்றதை பேசாது, அவங்க நினைக்கலன்னா சும்மா இருக்கும். காது இருக்கும், அவங்க பேசினாதான் கேட்கும். உணர்வு இருக்கும், அவங்க தீண்டினாதான் அந்த உணர்வு அது தெரியும். இதுதான் மரிக்கிற நிலைமை. இவன் பாக்கியவானா, நமக்கு அது இல்லை, சத்தியமாக இல்லை. ஆனால் தெய்வம் இந்த நிலைக்கு உள்ளவங்களுக்கு தான் இந்த தேகமுக்தியை அளக்கிறதுக்கு லாயக்குடையவங்க. ஆனால் நாம் அது இல்லை. இருந்தாலும் தெய்வமேனு ஒரு பொய்யாட்டுன்னா வேண்டுறோம் பாருங்க, தெய்வமே எனக்கு வேறு கதியே இல்லது. சில பேர் அண்ணாவங்க தெய்வமே அந்த உழவு சொல்லி கொடுப்பாங்க, டேய் நீ ஒன்றுமே இல்லைன்னாலும் அழுகுற மாதிரி நடிடானுவாங்க. சில பேர் அப்படியே டைட்டாக இருப்பாங்க. அப்போ அந்த உள்ளமானது அதுக்கு உருகலை அவங்க சந்நிதியிலன்னா, அவங்க அந்த அந்த மேலாம்பரமான அந்த சாகா கல்வியை, அந்த ஜீவ ரட்சிப்பை இவனுக்கு அளக்கிறதுக்கு தடையாக இருக்கும். இந்த பார்த்த உடனே, அந்த திருமேனியை பார்த்த உடனே இவருக்கு அந்த உள்ளமானது அப்படியே கதை 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 கதைன்னு உருகணும். அப்படியே அதாவது உடலெல்லாம் ஆடணும், தசையெல்லாம் துடிக்கணும். தெய்வம் சொல்கிறாங்க ஒரு இடத்துல, இவனுடைய ஐயனுடைய நினைவு எனக்கு தட்டிச்சுன்னா தேகாதி அந்தத்தில் இருக்க எலும்புலாம் துடிக்குதுறாங்க. என்ன இது?
இது என்ன இது? அதாவது மனுஷ தரத்தில் இது உணர்ந்து கொள்ள முடியுமா? முடியாது. ஆனால் நமக்கு அந்த மாதிரி சத்தியமாக வராது. ஆனால் அந்த மாதிரி உள்ளத்தளவில் கொஞ்ச நேரமானாவது, தெய்வமே எனக்கு இப்படி எனக்கு அந்த இந்த ஒரு நிலையை எனக்கு கொடுங்க தெய்வமே, எனக்கு இல்லை, எந்த கல் மாதிரி இருக்குது தெய்வமே, என்னுடைய உள்ளமானது கல் மாதிரி இருக்குது தெய்வமே, அதை இலக்கி என்ன அதை கொஞ்சம் அதில் நீரை வாங்க தெய்வமே அப்படின்னு நம்ம வேண்டி கேட்டு கேட்டு அதை நினச்சி பார்த்து செய்கிறோம் பாருங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கல்லானது உருகும். அந்த கல்லானது உருகும் போது அந்த கள்ளமானது வஞ்சகமானது கரையும். வஞ்சகம் கரைஞ்சாதான் அவங்களோட ஞான வெள்ளமானது பெருகும். இதுதான் முன் வந்த காலத்தில் சட்டம். இப்போ நமக்கு அந்த ஒரு இது வேணும் அப்படின்னா இதில் நாம் செஞ்சுத்தான் ஆகணும். வேதாகமக்கலை அதிபராகிய நமது தெய்வம் அவர்கள் அருளியுள்ள வேதாந்தத்தில் நாம் சிற்றறிவு கொண்டு இலக்கண இலக்கிய பிழைகளை பார்க்கக்கூடாது என்பது பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். அதே மாதிரி முக்கியமானது இந்த குற்றத்தில் ஒரு முக்கியமான குற்றம் என்னன்னு பார்த்தீங்களா, தெய்வம் ஒரு இடத்துல ஒன்று சொல்லியிருப்பாங்க. நம்மளோட அந்த சிற்றறிவு கொண்டு அதை வச்சு பார்க்கும்போது, இப்போ அதை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது என்ன இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்காங்க, அப்படி வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்படி இருக்கு, சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அது வரப்படாது. இது தெய்வம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சி நடந்த போது சொல்லியிருக்காங்க. அவதார பருவத்தில் சீரோருரையும் சிவபுர திருவள நாடு, சீரோருரையும் சிவபுர திருவள நாடு, திரண்டுருவெடுத்து திருவிளைவு ஆடல் புகுந்து உலக முழுதும் மறுவ வருவன போன்றும் இந்த இடத்துல சொல்றாங்க. சீரோருரையும் சிவபுர திருவள நாடு அப்படின்னு அந்த இடத்துல பருவத்தில் சொல்றாங்க. இன்னொரு பருவத்தில் சீரோருரையும் திருவுள நாடு அப்படின்னு சொல்றாங்க. அங்க திருவளநாடுங்கிறாங்க, இங்க திருவுளநாடுங்கிறாங்க. இத ஒருத்தர் படிக்கிறாரு வச்சுட்டு, தெய்வம் அங்க திருவளநாடுன்னா இங்க உளநாடு, அப்ப ஏதோ ஒண்ணுதான் கரெக்டா இருக்கணும், இது கரெக்டா அது கரெக்டா அப்படின்னு மூத்த பெரியவரை போய் கேட்கலாம் அப்படின்னு மனசு தோணுது பாருங்க. அந்த நினைவை செருப்படுத்து அடிக்கணும், அந்த நினைவை ஜோட்டால அடிக்கணும். அது எனக்கு வந்தாலும் அதே தான் அடிக்கணும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க அந்த இந்த வாக்கியம் வந்தபோது அதை நிறுத்த சொன்னாங்க தெய்வம். நிறுத்திட்டு அவங்க திருவாக்கு என்ன, திருவுளநாடு என்று, அது அவங்க திருவாக்கு இதை அப்போ படிக்கிறது. திருவுளநாடு என்று தவறாக எழுதிவிட்டதாக நினைப்பான். அங்க திருவளநாடு முதல்ல சொன்னது தானே கரெக்ட், முன்ன போன முயல் தான் பெரிய முயல், அப்படித்தானே நம்ம மனிதனோட இயற்கை. முதல்ல சொன்னது தான் கரெக்ட், ரெண்டாவது தெய்வம் ஏதோ கொஞ்சம் மாற்றி எழுதிட்டாங்க அப்படின்னு இவர் நினைப்பானா. திருவுளநாடு என்று தவறாக எழுதிவிட்டதாக நினைப்பான். இப்படித்தான் பின்னால் வந்தவர்கள் தங்களின் யோசனைப்படி பெரியோர்கள் நூல்களை கெடுத்தது எல்லாம். அவர்கள் தப்பாக எழுதுவார்களா? அந்த எண்ணம் ஏன் உனக்கு வரல கேட்குறாங்க. அவர்கள் தப்பாக எழுதுவார்களா என்ற எண்ணம், அச்சம், பயம் கிடையாது. நான் ஏன் அச்சத்தை பற்றி பயத்தை பற்றி அடிக்கடி சொல்கிறேன்னா, அந்த பயம் இருந்ததுன்னா இது வராது, இது வராது என்ற எண்ணம், அச்சம், பயம் கிடையாது. கலியந்தானே. இதிலிருந்து நாம் என்ன, இது அவங்க வாக்கியம், இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, வேதாந்தத்தில் நம்முடைய இலக்கண இலக்கிய மற்ற உலக கல்வி அறிவு புலமையை புகுத்தக்கூடாது. நீங்கள் புலவராக இருக்கலாம், நீங்கள் காலேஜில் லெக்சரராக இருக்கும் போது அதை உபயோகப்படுத்திங்க, அது வயிற்று பொழப்புக்கு, நோ ப்ராப்ளம். அந்த காலேஜை விட்டு கேட்டை தாண்டின உடனே அங்கேயே மூட்டை கட்டி அந்த ஓரத்தில் அதை வச்சுட்டு இந்த ஊருக்கு நம்ம வந்துட்டோம்னா தெய்வம் சொல்கிறது தான் சட்டம், அவங்க சொல்கிறது தான் தமிழ், அவங்க சொல்கிறது தான் இலக்கணம், அவங்க சொல்கிறது தான் படிப்பு, அவங்க சொல்கிறது தான் எல்லாம். அப்படி வந்துடணும். அப்படி அதில் பழகிட்டோம்னா அந்த லெவலுக்கே நமக்கு மைண்டே போகாது. இது நான் நிறைய தடவை படிச்சிருக்கேன்.
ஆனால் எனக்கு அந்த எண்ணமே வரல. அதுக்கப்புறம் தெய்வம் அந்த மாதிரி ஒரு வாக்கியம் ஒன்று எழுதி வச்சிருந்து பார்த்தாக்கா, ஆமாம் தெய்வம் இது முதலே சொல்லியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. பதியடைந்தோர் நூல்களுக்கு வீணறுத்த மேனாள், வீணறுத்த மேனாள், பதியடைந்தோர் நூல்களுக்கு வீணறுத்த மேனாள், பண்ணிய பொய் மலங்கள் எல்லாம் மறை நொடியில் மாற்றி. அப்போ பதியடைந்தோர் நூல்களுக்கு வீணறுத்தம் பண்ணாலே அது பாவம். நமக்கு தெய்வம் வந்து இந்த மெய்யை அளக்கணும்னா அந்த பாவத்தெல்லாம் சரி பண்ணணுமா. இதுக்கு முன்னாடி நம்ம அகஸ்தியர் நூலுக்குன்னு உரை எழுதியிருப்போம், திருவள்ளுவர் நூலுக்கு உரை எழுதியிருப்போம், நிறைய உரை போட்டிருப்போம் இல்லையா. அந்த உரை போட்ட பாவத்தெல்லாம் தெய்வம் நீக்கின பிறகுதான் இந்த பாத்திரம் சுத்தமாகும். சுத்தமான பிறகுதான் இதில் பால் வாக்க முடியும். அந்த வேலையும் அவங்க தான் செய்கிறாங்க. நாம் பண்ண பாவத்துக்கெல்லாம் அவங்க செய்கிறாங்க. பதியடைந்தோர் நூல்களுக்கு அது நீதி. பதியடைந்தோர் நூல்களுக்கு நம்ம வீணர்த்தம் பண்ணோம்னா அது பாவம். அப்போ பதியடைந்தோர் நூலேன்னா அதுக்கு பண்ணாலே பாவம்னா அதை ஒரு தெய்வம் வந்து மாற்ற வேண்டி இருக்குன்னா, தேவாதி தேவன் வந்து நம்மளுடைய ஜீவனை வந்து ஒரு பாடும் இல்லாத ரட்சிக்கும் போது அவங்க நூலுக்கு நாம் அர்த்தம் சொல்லலாமா? உள்ளது உள்ளபடி அப்படியே படிச்சு, அது என்ன வார்த்தை இருக்கோ அதே வார்த்தை அப்படியே படிக்கணும். இது வந்து நீங்கள் பேசி பழகிக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை ஞாபகப்படுத்திக்கணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த 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 கலியனோட சகவாசத்தினால நமக்கு அப்பப்போ அந்த ஓயா மாறிக்கிட்டே இருக்கும் நினைவு. இங்கே போகும்போது ஒன்று இருக்கும், அங்கே ஒன்று இருக்கும், அங்கே ஒன்று இருக்கும், வேறு யாருன்னா ஒருத்தர் ரிலேட்டிவ் வந்துட்டாங்களா அது ஒரு மாதிரி இருக்கும், இல்லை பிள்ளைங்க எதனா பிரச்சனை பண்ணுதுன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும், இதெல்லாம் வியாபாரத்தை நிமித்தமாக அது ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த மாதிரி 1008 பிரச்சனைகள் நமக்கு அப்போ மாறிக்கிட்டே இருக்கும் இந்த நினைவானது. அதை அந்த ஓடுகின்ற அதாவது நிலைமாறா ஓடுகின்ற, அதாவது நிலையாக நிற்காத ஓடுது பாருங்க, அந்த மனத்தை நிறுத்துறதுக்கு ஒரே வழி அவங்களே சரணாகதின்னு நிற்கிறது. அந்த மூலமந்திரத்தை பிடிச்சிக்கிட்டு அவங்களே சரணாகதின்னு இருக்கிறது தான் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி. நம் தெய்வம் அவர்களின் நினைவால் மூச்சானது உள்ளடங்கி ஓடும். அப்படி ஒவ்வொரு அங்குலமும் உள்ளடங்குவதால் ஏற்படும் பலன்கள் பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்போ நிறைய வந்து நம்ம மெய்வழியில் பேசும்போது மூச்சு விரயமாகக்கூடாது அப்படிங்கிறோம். இப்போ நாம் பேசுகிறோம், 4 ஹவர் பேசுகிறோம், 5 ஹவர் பேசுகிறோம், தெய்வத்தை பற்றி பேசுகிறோம், நாம் கேட்குறவர் ஒருத்தர், பேசுகிறவர் ஒருத்தர். பேசினாக்கா நார்மலாக வெளியில் வந்து ஒரு மேடை ஏறி பேசி பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துக்கெல்லாம் மூச்சு இழுக்கும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிப்பார், ஒரு சோடா கொடுப்பார், இவர் கொஞ்சம் விசிறுவார், அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவார். அண்ணா 15 ஹவர் பேச சொல்லுங்கள், நான் பேசுகிறேன், நீங்கள் தயார்னா நான் தயார். ஆனால் தெய்வம் நமக்கு அப்படி வைக்க மாட்டாங்க. அவங்க நினைவா அவங்கள பற்றி பேசும்போது மூச்சு விரயம் ஆகாது. இப்போ சாயந்தரம் 5 மணிக்கு உட்காந்தோம் இல்லையா, 5 மணிலேருந்து இப்போ என்ன 7:30 மணி, இந்த 2.5 ஹவரும் எனக்கு வெளியில் போகக்கூடிய 12 அங்குலம் மூச்சில் என்ன நார்மலாக நான் இருந்தேன்னா 8 அங்குலம் 4 அங்குலம் வெளியில் போகும், 8 அங்குலம் உள்ளே வரும். இப்போ அதை மாற்றி வைக்கிறாங்க தெய்வம், அதை மாற்றி வைக்கிறாங்க. 4 அங்குலம் தான் உள்ளே வரும், அதை மாற்றி வைக்கிறாங்க. அப்போ அவங்களோட வாக்கை சிந்திக்கும் போது, அதை பேசும்போது, அவங்கள நினைக்கும் போது மூச்சானது உள்ளடங்கி ஓடுது. பேசும்போதும் அப்படித்தான். நீங்கள் சாதாரணமாக ஒரு இடத்துல உட்காந்துருங்க, தூக்கம் வந்துடும். பேசாத இருங்க, தூக்கம் வந்துடும். தூக்கத்தில் என்ன ஆகும்? மூச்சு வந்து 12 அங்குலம் வெளியில் போகும், இது 48 அங்குலம் வெளியில் போகும். அதில் 24 தான் உள்ளே வரும், மீதி 24 அவுட். அப்போ அது வேஸ்ட்டு தானே. ஆனால் நமக்கு வந்து இப்போ கேட்கும் போதும் கேட்குறவங்களுக்கும் உள்ளடங்கி ஓடும், பேசுகிறவங்களுக்கும் உள்ளடங்கி ஓடும். சில நேரத்தில் நானும் இவர் சோமசுந்தரம் ஈவினிங்கில் அப்போ தான் ஆஃபீஸ் முடிச்சு நான் 8 மணிக்கு தான் வந்திருப்பேன். எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு உட்காரும்போது வீட்டுக்கு வருவார், பக்கத்தில் தான் வீடு, வருவார். சிலது பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா 3 மணி, காலையில் விடிகாத்தால் 4 மணி வரைக்கும் கூட போயிருக்கு. ஆனால் திருப்பி மணி பார்த்தா தான் 4 மணின்னு தெரியும். ஒரு துளியை கூட உடலில், அவருக்கு என்னை விட வயசில் மூத்தவர், 20 வருஷம் மூத்தவர், ஆனால் அவருக்கும் வந்து அந்த உபாதை தெரியாது, எனக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு போய்ட்டு ஒரு 2 ஹவர் படுத்தோம்னா போதும், காலையில் எழுந்துட்டு ஆஃபீஸ் போயிடுவோம். இதே ஒரு ஆஃபீஸ் வேலை செய்கிறேன், இல்லை ஒரு வியாபாரத்தில் ஒரு கணக்கு போடுறேன்னா காலையில் எந்திரிக்கவே முடியாது, சுத்தம் அப்படியே உடம்பு கை கால்லாம் இந்த தடி அடி வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஏன்? அது வீணாக போகுது, இது ஆணாக்குது.
அப்போ அந்த மூச்சை பற்றி நாம் மெய்வழியில் இருக்கும்போது நிறைய தெரிஞ்சுக்கணும். மூச்சை வந்து அதிகமாக விரயம் பண்ணக்கூடாது. அதாவது ஒருத்தரை கடிஞ்சு பேசுகிறோம், ஒருத்தர் மேலே இப்படி பார்த்தா கடிஞ்சு பேசலைனாலும் இப்படி அண்ணா பார்த்தா நீங்கள் வாங்க பார்த்துக்கணும் அப்படின்னு கொஞ்சம் குரோதமாக நினைக்கிறேன்ல, அப்போவே மூச்சு விரயமாகும். இவர் இப்படி பண்ணிட்டாரா, நான் பார்த்துட்றேன் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க. வெளியில் சொல்லக்கூட வேண்டாம். அந்த குரோதம், விரோதம், அந்த குயுக்தி, வஞ்சகம், இதெல்லாம் மூச்சு விரயமாகும். அதனால தான் இந்த இரக்கத்தை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க நமக்கு வந்து ஒரு துன்பம் செய்கிறாங்க அப்படின்னா கூட நாம் ஒரு இரக்க சுபாவத்தோடு அவங்கள பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வரவு. அதுதான் சூதானம். இந்த மூச்சு வந்து எப்படி எப்படியெல்லாம் வீணாகுது அப்படின்றத தெய்வம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே மூச்சானது உள்ளடங்க என்ன நமக்கு வந்து அது வல்லபத்தை உண்டு பண்ணுறது வேதங்களில் எங்கேயும் பேசப்படலை. ஆனால் தெய்வம் அதை சொல்கிறாங்க. அதாவது மூச்சு அடங்குதல் அப்படின்னா ஒரு க்ஷண நேரம் இல்லை, பர்மனெண்ட்டாக. இப்போ நீங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் தெய்வத்தை பற்றி, அவங்க நினைவாகவே இருக்கும். என் நினைவு வெளியில் ஓடிச்சுன்னா போச்சு, அதுக்கு ஜவாப் கிடையாது. அப்போ அந்த பர்மனெண்ட்டாக நிற்கிது பாருங்கள், ஒரு பீரியட் போயிட்டு வர்றதில்லை, பர்மனெண்ட்டாக நிற்கிது, அதுதான் பலன். அந்த பர்மனெண்ட்டாக நிற்கிற அளவுக்கு தெய்வம் ஒரு பலன் சொல்கிறாங்க. அது என்னென்னா, ஒரு அங்குலம் மூச்சு உள்ளடங்கி ஓடிச்சு அப்படின்னா, இப்போ வந்து 12 அங்குலம் வெளியில் போகுது இல்லை, அதில் 11 அங்குலம் தான் வெளியில் போகுது அப்படின்னு வச்சுங்க. அந்த ஒரு அங்குலம் உள்ளடங்கி தானே ஓடுது. அப்படி ஓடும்போது உலகப்பற்று நீங்குமா. உலகத்தில் பார்த்தா நமக்கு இது கலாசிபாளையத்தில் ஒரு 2 வீடு வச்சுக்குவோம், அப்புறம் இவர் கவுண்டம்பாளையத்தில் ஒரு 3 வச்சுக்குவோம், கோயம்புத்தூரில் அந்த மெயின் ஏரியா இருக்குது இல்லையா, அந்த கணபதி, அங்கே ஒரு 4 வீடு வச்சுக்குவோம், ஒரு 50 ஏக்கரா 60 ஏக்கரா நிலம் வச்சுக்குவோம். அப்படின்னு அந்த உலகத்தில் அதிகமாக பற்று விருந்து இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு நமக்கு இருக்குது, இன்னும் நம்ம குழந்தைங்களுக்கு தலைமுறைக்கு இருக்குது அப்படின்னாலும் நம்ம போகிறோம் இல்லை, திருப்பி போகிறோம் இல்லை. அந்த பற்றானது நீங்குமா. அந்த ஒரு அங்குலம் உள்ள அடங்கினாலே இந்த உலகப்பற்று நீளுமா. இருக்கிறத வச்சுக்கிட்டு ஒரு திருப்தியோட, ஒரு கண்டென்மெண்ட்டோட, அதாவது ஒரு நிம்மதியோடு வாழக்கூடிய ஒரு உள்ளம் வந்து நமக்கு கிட்டுமா. அந்த ஒரு அங்குலம் நின்றுச்சுன்னா, 2 அங்குலம் அடங்கி ஓடிச்சுன்னா ஒரு விதமான ஆனந்தம் உண்டாகுமா. இப்போ தெய்வத்தை பற்றி நம்ம சிந்திக்கும் போது, அவங்கள பற்றி பேசும்போது, அவங்கள சொல்லும்போது கொஞ்சம் நம்ம கலங்கினாலும் அந்த கலக்கல்ல ஒரு ஆனந்தம் இருக்கே, அது நினச்சி பார்த்துருக்கீங்களா, அதை உணர்ந்து பார்த்துருக்கீங்களா? கலங்குறோம்னா, வெளியில் கலங்குறோம்னாக்கா அது வந்து உண்மை துக்கம், அது துக்கத்துக்காக கலங்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா விரயம், எக்கச்சக்க விரயம். ஆனால் இந்த மெய்க்காக தெய்வத்தை நினச்சி அதை நம்ம கலங்குறோம் இல்லை, அதில் ஒரு ஆனந்தம் உண்டாகும். கேசாதி பாதத்தில் ஒரு ஆனந்தம் உண்டாகுமா. அது 2 அங்குலம் ஓடணும், உள்ளடங்கி ஓடணும். 3 அங்குலம் உள்ளடங்கி ஓடிச்சுன்னா கவி பாடும் வல்லமை. அதாவது கவின்னா கம்பர் கவி இல்லை, மெய்க்கவி. இப்போ தெய்வம் எழுதுனது மெய்க்கவி. அகமியம காமியம கூரில் நகமியம தொலியன விண்ணாவு தகு தலை கண்ணாகுபய அகர நிகரில்லவன் அவன் என்னுள்ளன் நாமே. அந்த நாவல இழைஞ்சி ஓடுதில்லை அந்த கவி, அதுதான் கவி. அது மாதிரி அந்த 3 அங்குலம் வச்சுன்னா அந்த கவி பாடக்கூடியது, அவங்க பாடினதை நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவன் அந்த பாடக்கூடிய தன்மை வருமா. 4 அங்குலம் அடங்கி ஓடிச்சுன்னா வாக்கு சித்தி வல்லமை வருமா, சொன்னால் பலிக்கும். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு கருநாக்கு இருக்குது, அவருக்கு நாக்கு கருநாக்குப்பா, அவர் சொன்னது படிக்கும், அவர்கிட்ட வாய் போடாது அப்படின்வாங்க சில பேர். அந்த கருநாக்குன்றது நாக்கில் எங்கன்னா கருப்பாக அதெல்லாம் கருப்பு, அது ஏதோ ஒரு மச்சம். அதுக்கு கருநாக்குன்றது வந்து என்ன, உங்களை காப்பாற்றக்கூடிய நாக்கு, யமங்கிட்டேருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய நாக்கு. அந்த நாவு, அந்த திருமணி நாவு கொண்டு தானே தெய்வம் வெளியாக்குறாங்க என்ன. அப்போ அந்த வாக்கியம், அந்த வாக்கானது தான் கருநாக், அதை வெளியாக்குறது கருநாக். அது பலிக்கும், சத்தினி வாக்கு பலிக்கும், எவர் மீதும் பலிக்கும். அப்போ அந்த 4 அங்குலம் அடங்கி ஓடிச்சுன்னா அது பலிக்குமா. 5 அங்குலம் அடங்கி ஓடிச்சுன்னா முக்கால ஞானம் உண்டாகும். அதாவது சென்ற காலம், நிகழ்காலம்,
முன்வருங்காலம். இதுதான் தீர்க்க தரிசிமார்கள் நிறைய பேருக்கு அந்த வல்லபம் உண்டாது. தீர்க்க தரிசனம் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு 5 அங்குலம் அடங்கி ஓடி இருந்தால் தான் தீர்க்க தரிசனம் எழுதியிருக்க முடியும். எத்தனையோ பெரியவர்கள் வந்தாங்க, ஆனால் யாருமே எல்லாருமே நூல் எழுதினாங்க இல்லையே, ஒரு சிலர் தானே எழுதியிருக்காங்க. ஒரு சிலர் நூல் எழுதினாங்க, அந்த கவி பாடக்கூடிய தன்மை. ஒரு சிலர் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அவங்களுக்கெல்லாம் அது ஒரு படி மேல. ஸோ அந்த 5 அங்குலம் அடங்கி ஓடி இருந்தால் தான் தீர்க்க தரிசனம், அந்த முக்காலம் தெரிஞ்சால் தான் தீர்க்க தரிசனம் எழுத முடியும். 6 அங்குலம் அடங்கி ஓடிச்சுன்னா உடலின் கனம் குறைந்து மேலெழும்பும் சக்தி வருவான். 6 அங்குலத்துக்கு இந்த கனமானது நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வரும். 7 அங்குலம் இதெல்லாம் இதுக்கு மேலெல்லாம் பார்த்தீங்க, இதுக்கு வர்றது இந்த 4 வரைக்கும் ஒரு சாதாரண இது. இந்த 5க்கு மேலெல்லாம் தவத்தில் விளைஞ்சாதான் அது வரும், இல்லைன்னா சும்மா வராது. அந்த உயிரை காவு கொடுத்து அந்த உடலை இளக்கி அதை சுருக்கி அதை அந்த உள்ளொளி பெருக்குனாதான் அது வரும், இல்லைன்னா வராது. 6 அங்குலம் பார்த்துட்டோம். 7 அங்குலம் வாயு வேக சக்தி உண்டாகுமா. அவங்களுடைய அந்த வீச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா சக்கரை மாதிரி சீவிக்கிட்டு போகும் அந்த வீச்சு. 8 அங்குலம் மூச்சு அடங்கி ஓடிச்சுன்னா அட்டமா சித்தி, அஷ்டமா சித்தின்னு சொல்கிறாங்க இல்லையா பெரியவர்களுக்கு. இவருக்கு சுப்பிரமணிய பெருமானுக்கு அஷ்டமா சித்தி உடையவர். அவருக்கு இன்னும் ஒரு பேர் சொல்லுவாங்க, இதை மறந்துட்டேன், அது அவங்களுக்கு அட்டமா சித்தி தெரியல, ஒரு புழக்கத்தில் இருக்குது, எனக்கு ஞாபகம் இல்லை. அஷ்டமா சித்திகள் உண்டாகும். 9 அங்குலம் அடங்கி ஓடிச்சுன்னா நவநிதிகளை பெறலாமா. நவநிதின்னா என்ன? 9 தானியம் சொல்லுவாங்க, இல்லைன்னா நவரத்னம், அதுவா? அதை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அந்த ஊருக்கு அதெல்லாம் செல்லாதே. நவநிதியம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற அந்த 9 துளைகள், இவனை ஓட்டையாக்கு கொண்ட அந்த 9 துளைகளும் நவக்கிரக கோள்கள்னால இவன் பீடிக்கப்பட்டிருக்கிற அந்த பாவச்சுமையையும் அது விலகி போயிடுமா. நவக்கிரக கோளறிவாளராக அவங்க விளைவாங்க. 9 அங்குலம் அந்த நவநிதி. நவம்னாக்கா புதுசு, நவம்னா 9ன்னு எடுத்துக்கூடாது, புதுசு. இதெல்லாம் பழசு எல்லாம் சாக்கடை, இது குப்பை எல்லாம் இருக்குது, அதெல்லாம் மாற்றிட்டு இதை பூரணராக்குறாங்க, இதை பூரணமாக்குறாங்க. அவ்வல் கலிமா என்னும் மறையும் போரையில் நின்று ஆடும் போருள்ளே அசல்லாம். அவ்வல் கலிமா என்னும் மறையும் போரையில் நின்று ஆடும் போருள்ளே அசல்லாம். அதை அறிந்தால் அல்லவோ இஸ்லாம். காரணமான கலிமா மரமே சரீகத்தாய் எழுந்து நின்றதாம். அது கருணை பாதையில் ஒன்றதாம். வேறென்ன இதனை ஒலிப்பீரே, எனக்கு வெற்றி வெற்றிட நினைப்பீரே. ஆரணமான இந்த ஆலம் இன்சானில் நின்று ஆடும்போர் உள்ளே அசல்லாம். ஆரணம், ரணம்னாக்க மாமிசம், என்ன பரிசுத்த மாமிசமாகிறது தான் ஆரணம். பரிசுத்த மாமிசம் ஆனவங்க யார்? இது நம்மளதெல்லாம் நாத்த தேகம், அதாவது மாமிசம், ரத்தம், அப்புறம் அந்த மஜ்ஜை, இதெல்லாம் சேர்ந்தது தான் இது. இது பரிசுத்தம் ஆகாது. ஆனால் இதே மாமிச தேகத்தை என்ன பரிசுத்தமாக்கிறாங்க அவங்க ஆரணர். ஆரண பூந்தோடை ஐயர்தன் சாலையில் அப்படி அவங்க நம்ம தெய்வம். அந்த ஆரணமானாங்க. ஆரணமான இந்த ஆலம் இன்சானில், ஆலம்னாக்கா விஷம். இந்த விஷம் நம்ம கடிச்சோம்னா, இந்த ஆரணம்னா இது ஆலம்னா விஷம். நம்மளோட உடம்பு ஃபுல்லாக விஷம்தான். நம்ம கடிச்சோம்னா அடுத்த விஷப்பட்டு போயிடும். அப்போ இந்த ஆலம் இன்சான், இந்த விஷத்தில் உண்டான இந்த இன்சான் மனிதன், இன்சான்னா மனிதன். ஆரணமான இந்த ஆலம் இன்சானில் நின்று ஆடும்போர் உள்ளே அசல்லாம். அவங்க தான் அல்லாஹ். இந்த என்ன சொல்றது, இந்த விஷமாகிய இந்த தேகம் கொண்டு நம்மளை போல தேகம் கொண்டு அதை பரிசுத்த தூலமாக மாற்றிக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் அல்லாஹ். இதை ஹதீஸில் சொல்கிறாங்க. இதை தற்கொலை பீர்முகது ஒலியுல்லாப்பா அவங்க பாட்டில் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆரணமானவங்க தான் பூரணர், அந்த பூரணர் தான் யோக்கியர். அந்த யோக்கியரோட நாம் சாரும்போது நாம் யோக்கியர் ஆகிறோம்.
அந்த யோக்கியர் பூரணன் அன்பு தேக்கிய சௌபாக்கியருக்கு ஆக்கை மரண பயம் அழிந்தொழிந்து போனதடிய பூங்கிளியேங்கிறார். நமக்கு ஆக்கை மரண பயம் அழிந்தொழிஞ்சு போகணும்னா இப்படி வரக்கூடிய ஒரு யோக்கிய பூரணரை நாம சாரணும். அது சார்ந்ததனோட வண்ணம் இது மாற்றப்படும், பரிசுத்தமாக மாற்றப்படும். அப்போ அந்த 9ன்றது நவசித்திகள். அதான் 10 அங்குலம் உள்ள அடங்கி ஓடிச்சுன்னா 10 உருவங்கள் எடுக்கும் ஆற்றல் உண்டாகும். 10 உருவங்கள் எடுக்கும். அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி இதில் நம்ம தன்னறிவு போடக்கூடாது. 10 உருவம்னா நம்ம நினைக்கிற மாதிரி 1 2 3 4 அப்படி இல்லை. அவங்க அகமியத்தில் பேசுகிறாங்க. அந்த 10 உருவங்கள் எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டாகும். 11 அங்குலம் அது உள்ளடங்கி ஓடிச்சுன்னா இன்னும் ஒரு அங்குலம் தான் பாக்கி இருக்கு. உள்ளடங்கி ஓடிச்சுன்னா நிழலின்றி உள்ளே உலகத்தில் உலாவலாம். உலகத்தை ஆளக்கூடிய சக்கரவர்த்தி அவன் வெயிலில் போனான்னா அவன் நிழல் விழும். நிழல் விழாதவங்க யாருன்னா இருக்காங்களா? இல்லை. மனித தேகம் எடுத்தவங்க யாருமே நிழல் இல்லாதவங்க இல்லை இல்லை இல்லை. ஆனால் 11 அங்குலம் உள்ளடங்கிச்சுன்னா நிழல் இல்லாது. இதை ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க. இப்போ இவங்க தஞ்சாவூர் கோயிலில் அவங்க அதை உண்டாக்கி வச்சுருக்காங்க. அந்த கோயிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் சூரியன் இருந்தாரோ நிழல் விழாது. அதுக்கேற்ற மாதிரி அது ஒரு இன்ஜினியரிங் மார்வல். அது ஒன்றும் தெய்வீகம் கிடையாது. இந்த தெய்வீக உண்மையை அதில் பிற்காலத்தில் புழக்கத்தில் இருக்கட்டும்ன்றதுக்காக அதை உண்டாக்கி வச்சுருக்காங்க. ஆக மொத்தம் அதில் தெய்வீகம் கிடையாது. அதை போய் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒன்றும் வராது. அந்த அடித்தளம் இருக்கு இல்லையா, அந்த அடித்தளத்தை இதனோட ஹைட்டுக்கு அந்த ரேஷியோவை கரெக்டாக பார்த்து அந்த நிழல் எங்கே விழுந்தாலும் அந்த அடித்தளத்துக்குள்ளே விழற மாதிரி அதை அமைச்சிருக்காங்க. அவ்வளோதானே தவிர்த்து அது ஒன்றும் இல்லை. அது நிழல் சாயா கோபுரம். இதை தான் தெய்வம் இதில் சொல்கிறாங்க. இதில் நிழல் சாயா மெய்யுடம்பு பொய்யுடலில் எங்கேங்கிறாங்க. ஆனால் நமக்கு அது தோற்றத்தில் வராது. யாரை குறித்து அதை சொல்லியிருக்காங்கன்னா நம்ம தெய்வத்தை குறித்து சொல்லியிருக்காங்க. தெய்வத்துக்கு அது வராது. 11 அங்குலம் உள்ளடங்கி ஓடினவங்களுக்கு அது வராது. 12 அங்குலம் மொத்தமே அவ்வளோதான் நீளம். அதுவும் உள்ளடங்கி ஓடிச்சுன்னா பிரம்மரந்திரத்தில் அது 12 அங்குலமும் அடையும் போது கிடைத்தற்கரிய அமிர்தம் கிடைக்கும். இப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரஹஜாபால உபனிஷத்துன்னு படித்தோம். அதில் அமிர்த ஸ்தானம், சாவை வெல்லுவதற்கு அமிர்த ஸ்தானம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த அமிர்தத்தை இது வரைக்கும் வந்த பெரியோர்கள் எல்லாம் தவத்தில் 50 வருஷம் 100 வருஷம் 200 வருஷம் எவ்வளவோ வருஷம் பாடுபட்டு கிடைக்காதவங்க கோடானு கோடி பேர். சத்தியம் இது. கிடைக்காதவங்க கோடானு கோடி பேர். அப்படி பாடுபட்டுப்பட வேண்டிய அந்த அமிர்தத்தை தெய்வம் அந்த 12 அங்குலத்தையும் மூச்சு அடக்கி நாசிக்கு வழியே மூச்சோடாத அவத்தில் ஒப்பற்று விளங்கி நமக்கு அந்த அமிர்தத்தை சம்பாதிச்சு அதை அவர்கள் உண்ட வண்ணம். இதெல்லாம் அவங்களுடைய டொமைன். நம்மளுடைய சிற்றறிவுக்கு இது எட்டவே எட்டாது. இது அந்த தரத்தில் அப்படியே நாம் வாங்கி வச்சுக்க வேண்டியது தான். அதை உண்ட வண்ணம் அவர்கள் நிர்விகற்ப சமாதியில் இருப்பார்கள். அவங்களுக்கு பேர் தான் சதாசிவம். அந்த மாதிரி நிர்விகற்ப சமாதியில் யார் இருக்காங்களோ நாசிக்கு வெளியே மூச்சு ஓடாத அவத்தில் அவங்களுக்கு பேர் சதாசிவன். இது வரைக்கும் வந்தவங்களாம் ஈஸ்வரன் தான், கைலாசத்தோடு சரி. அதுக்கப்புறம் இல்லை. நம்ம தெய்வம் அதையும் தாண்டி சதாசிவ நிலைக்கு போகிறாங்க. அதுக்கும் மேலே கூடஸ்த பிரம்ம நிலைக்கு போகிறாங்க. அந்த அமிர்தத்தை அவங்க சேர்த்தி வச்சு அதை நம்மளோட ஜீவனுக்கு அதை எந்த விதத்தில் எப்படி கொடுக்கணுமோ அதை அப்படி கொடுத்து நம்மளை காப்பாற்றுறாங்க. அந்த அமிர்தத்தை நாம் நமக்கு கொடுக்கறதுனால தான் நமக்கு சாவு வெல்லப்படுகிறது. நம்முடைய சாமர்த்தியத்தாலேயோ நம்முடைய பக்தியினாலேயோ நம்முடைய ஒரு வல்லபத்தினாலேயோ நம்முடைய வைராக்கியத்தினாலேயோ இந்த பதவி நமக்கு கொடுக்கப்படவில்லை. அவர்களுடைய அந்த மாறாத பேரிறக்க பெருந்தயவனால இதை நமக்கு இனாமாக அளக்கிறார்கள். அதுக்கு ஒரே சட்டம், என்னை நம்பின பேருக்கெல்லாம் இருத்தினோம் மீட்பின் திட்டம். என்னை நம்பினதாக கூறி தன் அறிவினிலே திட்டம் பண்ணிய மன்னருக்கெல்லாம் அவங்களுக்கும் உண்டு அது படும் எதிர் சாவே திட்டம். அதையும் வைக்கிறாங்க. ஏன்
நிழல் நின்றா வெளிச்சம் இது உண்டு இல்லை, வெயில் உண்டு இல்லை. கருப்பு நின்றா வெளுப்பு உண்டு இல்லை, பால் நின்றா விஷம் உண்டு இல்லை. அது இயற்கை நீதி. ஆக நமக்கு இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த 12 அங்குலம் நம்ம தெய்வத்துக்கு மூச்சானது அடங்குறதுனால அவங்களுக்கு இந்த மூச்சு உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுங்க, இந்த குழாய் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ஈசோஃபேகஸ்ன்னு பேர். அந்த குழாயில் ஒரு துளி ஜலமோ இல்லை உணவோ இறங்காது. ஏன் அப்படின்னா, இந்த மூச்சு இப்படி போயிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தாதான் அது ஒரு வட்டத்தில் சுத்துது. அப்படி சுத்தும் போது தான் அந்த சுழற்சி, அந்த பிராணனோட சுழற்சியினால இந்த இடத்துல ஒரு வெற்றிடம் உண்டாகும். வெற்றிடம்னாக்கா வேக்குவம் உண்டாகும். அந்த வேக்குவம் தான் இந்த உணவை உள்ள வாங்குது. இந்த மூச்சு அந்த சுத்துறது நின்று போச்சு, சுழற்சி வெளி சுழற்சி நின்று போச்சுன்னா, உட்சுழற்சியில் ஆச்சு அப்படின்னா இது உள்ளே போகாது. இதனால தான் தெய்வத்துக்கு தண்ணி 5 ஹவர் பேசுவாங்க, 6 ஹவர் பேசுவாங்க. எல்லாம் பக்கத்துலேருந்து பெரியம்மா அங்கேருந்து சத்தம் போடுவாங்க, ஏண்டா அத்தா காலையிலேருந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள்லாம் போய் பசியாட்டு வந்துட்டீங்க, அவங்க தொண்டையெல்லாம் வறண்டு போயிருக்கும்டா, ஏன்டா எவனானா ஒருத்தன் நான் சொம்பை கொண்டு போய் தண்ணியை கொண்டு போய் கொப்புளிச்சாண்டா மொழி விட்டோம்டாடே பண்ணுங்கடா அப்படின்னு அங்கேருந்து சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. அது தெய்வத்துக்கு இடைஞ்சிடாதுன்னா ஏன்னு ஒரு குரல் கொடுப்பாங்க, அதோடு மூடிடுவாங்க பெரியம்மா, அதோடு பேச மாட்டாங்க. அப்புறம் ஒரு ஆள் ஓடி போய் உடனே வெள்ளி சொம்பில் தண்ணி கொண்டு கொடுத்தவொடனே அது இருக்கட்டும்டா, இதை விட என்னடா அது வேலைன்னுவாங்க. யாரோ ஒருத்தர் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு பேசிகிட்டு இருக்காங்களே, இதை விட நாடா அது என்னடா வேலைன்னுவாங்க. இருந்தாலும் கெஞ்சி கூத்தாடி கொஞ்சம் கொடுத்தவொடனே கொப்புளிச்சு உள்ளே போவாது. அப்போ நட்சத்திரந்தர் சொல்லுவார், கலைமானந்தரன் சொல்லுவார், தெய்வமே ஒரு முடக்கு உள்ள உள்ளே போகலடா, நான் என்னடா பண்ணட்டும், உள்ளே போனாதானடா குடிப்பேன். இதெல்லாம் அன்னைக்கு புரியல, ஏன் அது போகலன்னு. ஆனால் இன்னைக்கு புரியுது. அதே மாதிரி உணவு, இந்த உணவு, உறக்கம், அந்த மூச்சு, இது 3 நின்ன ஒரு திருவுரு இது வரைக்கும் இந்த உலகத்துக்கு வரல. அந்த திருவுருவனோட வல்லபத்தை நாம் ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசத்தில், ஏதோ ஒரு அவங்க செஞ்ச புண்ணியம், நம்மளது ஒன்றும் இல்லை புண்ணியம், அதில் நாம் பெறக்கூடிய இந்த வல்லபத்தில் இந்த காலகட்டத்தில் அதை வச்சு நாம் எந்த அளவுக்கு காப்பாற்றிக்கிறோன்றது ரொம்ப 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 நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன் தாண்டுகின்ற தலம் அதிலே தவறும் தலமுண்டு, தாண்டுகின்ற தலம் அதிலே தவறும் தலமுண்டு. எல்லாருக்கும் இயற்கை. நாம் தாண்டி அந்த எல்லைக்கு போகிற வரைக்கும், இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிற வரைக்கும் அபாயம் அபாயம் ஆபத்து. அந்த கரைக்கு போயிட்டோம்னா அப்பா தெய்வமே நிம்மதி, அதோடு சரி. இனி யாரும் எந்த சைத்தானம் நம்மக்கிட்ட வேலை பார்க்க முடியாது. அது வரைக்கும் நம்ம தான் காப்பாற்றி வச்சுக்கணும். கிடைத்தற்கரிய இந்த நிர்விகற்ப சமாதியில் இருப்பவர்களுக்கு பேர் பரிபூரணர். அவங்க தான் அந்த ஆரண பூந்தொடை ஐயர், அவங்க தான். இதுவே முடிவு. அவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லை. அவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லாத மாற்றிக்கிட்டதுனால தான் நமக்கு அந்த பிறப்பு இறப்பு இல்லாததை அவங்க செய்ய முடியும். நீங்கள் சிஏ படிச்சிருந்தீங்களா தான் இன்னொரு இன்டரில் வரவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நீங்களே படிக்கலன்னு போது அவனுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? அதே தான் இதுலேயும். அவங்க அந்த பிறப்பு இறப்பு இல்லாத அந்த தன்மையை பெற்ற பிறகுதான் நமக்கு அந்த பிறப்பு இறப்பு இல்லாத அந்த ஒரு பதவியை கொடுக்க முடியும். இப்படி பாடுபட்டு தெய்வம் பெற்றிருக்காங்க. நம் தெய்வம் அவர்கள் ஒருவர் தான் இந்த நிலையை கைபோட்டவர்கள். இதுவரை மனுமுனை தோன்றிய காலத்திலிருந்து இந்த பூர்ண புவஸ்வ நிலையையே மெய்வழி என்ற பதநிலை, இதை யாரும் கைபோட்டதே கிடையாது. இதை நமக்கு தெய்வம் இனாமாக நம் நாமத்திற்கு முன் சேர்க்கிறார்களே, நாம் லாயக்கா? இப்போ நான் போட்டுக்கிறேன் தைரியமா மெய்வழி குணசேகர முதலியார்னு, தகுமா? உத்தரவு போட்டுக்கிறோம். ஆனால் தகுதி இல்லை, சத்தியமாக தகுதி இல்லை. ஆனால் இது அவர்களுடைய பெருந்தயவு. மாற்றறியாத சஞ்சீவி, மாற்றறியாத சஞ்சீவி, மாறா மதிமுகம் மதுவாய் வந்துலவும் சஞ்சீவி, மாற்றறியாத சஞ்சீவி, மாறா மதிமுகம் மதுவாய் வந்துதவும் சஞ்சீவி. அப்படித்தான் அந்த மாற்றறியாத சஞ்சீவியை நாம போய் தொட முடியாது. அது நமக்கு எட்டாத ஒரு பரிசுத்த நிலையில் இருக்கு. இந்த அழிதேகத்தை வச்சு நம்மளால கொண்டு போக முடியாது. ஆனா இந்த பதவி இவனுக்கு வேணுமேன்றதுக்காக அவங்க அந்த மதிமுகமதுவாக நமக்கு அதை அளக்குறாங்க. அதை அலட்சியப்படுத்தாத நாம வாங்கி
அந்த கடைசியில் இதை படித்து முடித்தவொடனே இன்றைக்கி அவங்க தீர்க்க தரிசனம் ஒன்று இருக்குது. தவ வரத்தை கேடாக்கி கொண்டவர்களை பற்றி. இதை நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் அந்த அச்சம் தட்டும், பயம் தட்டும். ஆனால் அந்த பயம் நமக்கு நிச்சயமாக தேவை. இதை நான் படிக்கிறேன், நீங்கள் தயவுசெய்து எல்லாரும் கேட்டு ஒரு நாளும் உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அதை படித்து 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 பார்த்து ஓதி, அதை படிக்கிறதுன்னு சொல்ல ஓதி அதை உங்கள் காதில் வாங்கி வச்சுங்க. சுரர் யார், அசுரர் யார் என்பது பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். சுரர்னு கேள்விப்பட்டிருப்போம், தேவர்னு கேள்விப்பட்டிருப்போம். இது ரெண்டுத்துக்கும் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்களா, கனபாடியை கேட்டு பாருங்கள், எல்லாம் ஒன்று தாங்கன்னு வரும். வேதத்தில் நல்லா தேர்னவங்க கனபாடிகள் கேட்டிங்களா, சுரர்னு சொன்னோம்னா அது சுரர்னாலும் தேவர் தான், தேவர்னாலும் சுரர். அப்படி ஏங்க ரெண்டு வார்த்தை இருக்குன்னா அது அப்படித்தாங்கன்னு வரும். இப்படித்தான் எல்லாருமே புழக்கத்தில் இருக்காங்க. ஆனால் சுரர் வேற, தேவர் வேற. இது நாம் தெரிஞ்சுக்கணும். தெய்வ திருவாக்குக்கு கட்டுப்பட்டவர், இது பொதுப்படையாக உள்ளது. சுரர்னா தேவர், தெய்வ திருவாக்குக்கு கட்டுப்பட்டவர். அசுரர் அப்படின்னா கட்டுப்படாதவர், அசுரர். இப்போ நாம் எதை வச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்? அவங்க வாக்கு தானே நமக்கு ஆதாரம். அப்போ அந்த வாக்குக்கு நாம் கட்டுப்படலம்னா நாம் சுரரா, தேவரா, இல்லை அசுரரா? அசுரர். அவங்களுக்கு கட்டுப்படாதவங்க அசுரர். என்னை நம்பின பேர் எல்லாம் சுரர், தேவர். என்னை நம்பினதாக கூறி தன் அறிவினிலே திட்டம் பண்ணிய மன்னர் எல்லாம் அசுரர். தேவராயிருந்து அசுரர் ஆனவர்கள். அசுரர் தனியாக கிடையாது. ஏன் தேவராயிருந்து அசுரர் ஆனதுனால தான் தேவரையும் ஆட்டக்கூடிய வல்லபம் அவனுக்கு வந்துடுது. தேவலோகத்தில் கேள்விப்பட்டிருக்கோம், இந்த சூரன் வந்துட்டான்னொன்னே எல்லாம் தேவலோகத்தை காலி பண்ணிட்டு ஜாகையை மாற்றிக்கிறாங்களாம். அப்படியெல்லாம் நம்ம கதையெல்லாம், புராண கதைகள்லாம் நிறைய இருக்கு. சத்தியமேன சத்தியம். பாதியனும் இரவுறங்கி பகலெனக்கே இறை தேடி வேதனையில் அகப்பட்டு வெந்து விழ கடவேனை. வேதனைன்னு சொல்றதுக்கு பயப்படுறாங்க. எவனுடையதை எவனுடைய வாதனைன்னு சொல்றதுக்கு பயப்படுறாங்க. பேரு சொல்றதுக்கே பயப்படுறாங்க. யாரு? சைவத்தில் மூத்தவர், அதாவது முதன்மையானவர் மணிவாசக பெருந்தகை. சமயக்குறவரில் 4வரில் மணிவாசக பெருந்தகை ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க பயப்படுறாங்க, அவன் பேரை சொல்றதுக்கு பயப்படுறாங்க. பாதியனோ இரவுறங்கி பகலெனக்கே இறை தேடி வேதனையில் அகப்பட்டு வெந்து விழ கடவேனை. வேதனையில் அகப்பட்டதனோட விளைவு என்ன? கொண்டு போய் விறகுல வச்சிடறான், வெந்து போயிடும். அதானே முடிவு. வேதனையில் அகப்பட்டு வெந்து விழ கடவேனை. ஜாதி கூலம் கருவறுத்து சகமறிய எனையாண்ட ஆதியன கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. அப்போ பாதியனும் இரவுறங்கி பகலனைக்கே இறை தேடி வேதனையில் மாட்டிக்கிட்டு இருந்தனே, என்னை தடுத்தாண்டு, அந்த வேகம் கெடுத்தாண்டு வேந்தனடி போற்றின்னு சொல்கிறாங்களே, தடுத்தாண்டு என்னை இந்த ஆதிக்கு என்னை ஜகமறிய சிவமாக்கி. அவங்க காலத்தில் அவங்க ஐயன் இன்னார்னு சொல்லவே இல்லையே. அப்போ ஜகமறிய சிவமாக்குறாங்கன்னா இந்த காலம் அது. அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க, அவங்க தெய்வத்துக்கிட்ட பெற்றதை தான் அன்னைக்கு தீர்க்க தரிசனமாக பாடுறாங்க. இப்படி அவங்க, அதாவது அந்த இது இது எப்படி பாடுறாங்கன்னா, அன்னைக்கு அவங்க பெற்றது எப்படி அப்படின்னா தேக முக்தி இல்லை, ஜீவன் முக்தி மட்டும்தான். ஆனால் அதுக்கே இப்படி பாடுறாங்க. இப்படி உடல் பொருளாவி தத்தம் செய்து பெற்றவரே, அதாவது ஜீவமுக்தி மட்டுமே பெற்றவர் இவ்வாறு போற்றும் போது அந்த ஜீவமுக்தி அதனுடன் தேகமுக்தி ஆக இனாமாக நம்முடைய ஒருபாடும் இல்லாமல் அருளும் நமது பெரிய தாயாகிய தெய்வம் அவர்களை நாம் எப்படி போற்ற வேண்டும்? செய்கிறோமா? இல்லை, அதையும் மன்னிக்கிறார்கள். ஏன் தெரியாது? முன்னாடிலாம் தோத்திரம் பண்ணுறதுக்கு தெரியல, தெய்வம் கூப்பிட்டு இங்கே வாடா இப்படி தோத்திரம் பண்ணான்னு எழுதி கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் காலம் இருந்திருக்கு.
இன்றைக்கி நூலை இறக்கிட்டாங்க, படிக்கிறோம். அன்றைக்கெல்லாம் தோத்திரம் பண்ணி ஒருத்தர் சும்மா தெய்வமேன்னு வேறு, ஒருத்தர் ஆண்டவங்களேன்னு வேறு, அவ்வளோதான். ஏன்டா இதானாடான்னுவாங்க, ஏன்டா இதானாடான்னு. அது ஏன்டா இதானாடான்றது அப்போ என்னன்னு தெரியாது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இப்படி உடல் பொருளாவி மூணுத்தையும் தத்தம் பண்ணி உயிரை காவு கொடுத்து பெற்றவர் ஜீவன் முக்தி, அவர் இந்த மாதிரி போற்றுறாரே, நீ எப்படி போற்றணும், அதை கேட்குறாங்க. அதையும் மன்னிக்கிறார்கள். எப்படி? அவனுக்கு இவ்வளவுதான் தெரியும். மேலும் கலியுகத்திலே என்னை நம்பி என் சொல் மீது நம்பிக்கை வைத்து இதை ஏற்றுக்கொண்டானே என்று வேறு கதியிலி என்று பிச்சை எடுக்கிறார்கள். நம் தெய்வம் அவர்கள் நம்போல் தேகம் எடுத்து அவதாரம் செய்திருந்த போதிலும் நம் தேகத்திற்கும் தெய்வம் அவர்களின் ரூப லாவண்யத்துக்கும் உள்ள வித்தியாசம் பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். நாம் திருமேனி தான் இருக்கும்போது தெய்வத்தை பார்த்தவங்க, எக்ஸப்ட் சந்ததி மணி மாதிரி உள்ளவங்க பார்த்துருப்பாங்க, சின்ன குழந்தையாக இருக்கும்போது பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த ரூப லாவண்யம், அதாவது எனக்கு அது உருவம், அவங்களுடைய திருமேனி, அவங்களுடைய அந்த உடல் அமைப்புன்னு சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது, அச்சமாக இருக்குது. அந்த திருமேனியினோட ரூப லாவண்யம், அதுக்கு மேலே எனக்கு வார்த்தை தெரியல. ஏன்னா நமக்கு ரொம்ப தமிழ் அந்த அளவுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவில் அதனோட அந்த திருமேனியினோட ரூப லாவண்யம், அதை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அன்னைக்கு எப்படி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளை போல் தெய்வம் சொல்லுவாங்க, டேய் நான் உன்னை போல தானடா. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நமக்கு அவங்களுக்கு நெருக்கம் உண்டாக்குறாங்க. இவன் ரொம்ப பெருசாக சொன்னால் இவன் தள்ளி கிள்ளி போயிட போகிறான், நம்மளை விட்டு விலகி போயிட போகிறான் பயத்தில் அப்படின்றதுக்காக தாய் எப்படி தன்னுடைய குழந்தைய அணைச்சிக்குவாளோ அது மாதிரி அவங்களுக்கு டேய் நான் உன்னை போல தான்டா, அதான் இந்த பார் உன்ன மாதிரி தானே கை இருக்குது, இந்த பார் நான் உன்ன மாதிரி தானே சட்டை போட்டிருக்கேன், உன்ன மாதிரி தான் நான் பேசுகிறேன், திருமாளியிலேருந்து என்னடா நான் பொத்துன்னு பிராந்து போட்டா மாதிரியா வந்தேன், நடந்து தானடா வந்தேன், நீ தானடா கூட்டிகிட்டு வந்த, இப்படியெல்லாம் சொல்லி அவங்கக்கிட்ட நெருக்கம் உண்டாக்குறாங்க. அந்த நெருக்கம் உண்டாகி அவங்க மேலே ஒரு பிரீதி உண்டாக்குறாங்க. ஒரு பிரீதி உண்டாக்கி நான் தெய்வத்தை பார்க்கும்போது தெய்வமே அப்படின்னு நான் நினைக்கிறேனே, அந்த இணங்கிய சுபாவத்தில் என்கிட்ட குடியேறார். இப்படித்தான் ஒரு ஜீவனுக்கும் அவங்க பாடுபட்டு இதை அளந்திருக்காங்க. அப்போ அந்த ரூபலாவண்யத்தை அன்னைக்கு எப்படி பார்த்தோன்னா, தெய்வம் தான் சொன்னாங்களே நம்மளை போல தானே, உன்னை போலத்தான் நான், என்னை போலத்தான் நீன்னாங்களே அப்படின்னு அதுதான் நினைவில் இருந்ததை தவிர்த்து அதை ஒரு மேலாம்பரமாக பார்க்கறதுக்கு அப்போ அந்த அறிவு இல்லை. தெய்வம் அந்த அறிவை கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு தெரியல. இப்போ அந்த திருமேனியனோட ரூபலாவண்யம் நமக்கு இல்லைன்னும் போது அதை பற்றி விலாவரியாக என்ன நம்மளோட அந்த கற்பனையில் நினைக்க தோடுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட உடல் இருக்குது, இந்த உடல் போல தான் கை இருக்குது, கால் இருக்குது, எல்லாமே இருக்குது தெய்வத்துக்கு. ஆனால் இது அதுவா அப்படின்னா இல்லை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம் தேகம் போல் உரு போல் தான் தெய்வம் வந்தார்கள், ஆனால் அதுவா? நம்மை போல்தான் என்று நினைப்பது பெருங்குற்றம். இப்ப நினைக்கிறேன் நாம நடமாடும் ஜீவாத்மா, அதை தெய்வம் சொல்றாங்க. இது அத்தனையும் தெய்வம் சொன்னதுதான், இது என்னோட சொந்த கருத்து எதுவுமே கிடையாது. இதுல மான்மியத்தில் நாமள நடமாடும் ஜீவாத்மான்னு சொல்றாங்க, அவங்க யதார்த்த பரமாத்மான்னு சொல்றாங்க. அவங்க நம்மளை தாத்துன்னு சொல்றாங்க. தாத்துன்னா அது அரபி மொழியில ஜீவ ஒளின்னு பேரு. அவங்க சிவத்து, பிரம்ம பிரகாசம். அதனால தான் அவங்களுக்கு நாமத்துக்கு முன்னாடி பிரம்ம பிரகாசம் மெய்வழி சாலை ஆண்டவர்கள்னு சொல்கிறோம். அவங்க சிவத்து. நாம உணர்வு, நம்மகிட்ட இருக்கிறது உணர்வு, அவங்க உணர்வுகார ரகிதம். இந்த வார்த்தையை நம்ம புழக்கத்திலே இல்லையே. நாம உணர்வு நம்மகிட்ட இருக்கிறது, அவங்ககிட்ட இருக்கிறது உணர்வுகார ரகிதம். நம்மகிட்ட இருக்கிறது சத்து, அவங்ககிட்ட இருக்கிறது சத்தினி. நம்மகிட்ட இருக்கிறது காயம், அவங்ககிட்ட இருக்கிறது காயத்ரி. நம்மகிட்ட இருக்கிறது ஆவி, அவங்ககிட்ட இருக்கிறது சுத்தாவி, பரிசுத்தாவி. அதனால தான் நாம் நடமாட்டிகிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆவின்னு சொல்கிறாங்க. ஜீவ பிரயாணம் ஆயிட்ட பிறகு அந்த 3ஆம் நாள் இல்லைன்னா 40ஆம் நாள் வருஷ பூர்த்தி கொண்டாடும் போது சுத்தாவி குடியேறிய சுத்தாவி திருமாளிகை அமுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அங்கே சுத்தாவின்னு நமக்கு சொல்கிறாங்க. அப்போ தான் சுத்தாவி ஆக முடியும். அவங்க கூட 2.5 கலக்கும் போது தான் நாம் சுத்தாவி ஆகிறோம். அது வரைக்கும் நாம் ஆவி தான். இந்த ஆவி போதாதுன்னு வெளியில் இருக்கிற அசுத்தாவியும் நம்ம மேலே படிய வச்சுக்கிறோம். ரைட், அதையும் மன்னிக்கிறாங்க. ஆவி, சுத்தாவி, பரிசுத்தாவி. நாம அவ்வு, அவங்க அகரம். நாம வேகாக்கால், அவங்க சாகாத்தலை. நம்மகிட்ட இருக்கிறது குணம், அவங்க கிட்ட இருக்க குணா நயன்மியம். இது வெறும் குணம், அது குணா நயன்மியம். நம்மகிட்ட இருக்கிறது கலை. ஏன் அமானித பொதி சுமந்த கடன்காரன் தான். நம்ம அமானிதத்தில் ஒன்று கலை.
அது நம்மகிட்ட இருக்கிறது கலை, அவங்க கிட்ட இருக்கிறது கலாமலி. கலாமலி ஏறு கவனலக்கண கற்சுலாம் காயத்ரி ககன் வித்தைன்னு சொல்கிறாங்க மான்மியத்தில். அப்போ அவங்கக்கிட்ட இருக்கிறது கலாமலி. அந்த கலாமலி வந்து தான் இந்த பிரணவக்கலையை நம்மக்கிட்ட பதிக்க முடியும், கலை பதிக்க முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிறது சிற்சபை, அவங்கக்கிட்ட இருக்கிறது பொற்சபை. நம்மக்கிட்ட இருக்கிறது அறிவு, அவங்ககிட்ட இருக்கிறது அறிவுக்கு ஆகாரம், அறிவாகாரம். இந்த அறிவுக்கு ஆகாரம் அவங்க தான். நம்மக்கிட்ட இருக்கிறது கவனம், அவங்கக்கிட்ட இருக்கிறது கவனாதியம். நம்மக்கிட்ட இருக்கிறது வெறும் உயிர், அவங்கக்கிட்ட இருக்கிறது இன்னுயிர். அந்த இன்னுயிர்னு சொல்லும் போதே அந்த நாவலை இழைஞ்சி ஓடுதே. அப்போ அந்த உயிர் எவ்வளோ தித்திப்பாக இருக்கும் அதை சுவைக்கும் போது. அதை சுவைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இது அதாவது நம்ம தேகம் போலத்தான் அவங்க தேகம். தேகம் நம் போல் உள்ள எம் குருநாதருக்கு நாமமேதும் கட்டுரை செய்யப்படுவதோ. தேகம் நம் போல் உள்ள எம் குருநாதருக்கு நாமமேதும் கட்டுரை செய்யப்படுவதோ. ஏகன் முதல் யாரையும் மீரஞ்சினோம் இவர் தோழில் வியந்தூரை செய்யப்படில் காணோம். ஏகன் முதல் யாரையும் மீரஞ்சினோம் இவர் தோழில் வியந்தூரை செய்யப்படில் காணோம். ஆகம புராண கலை வேத மோதும் நாம மேலாம் அன்னவருக்கே தகுவதால். ஆகம புராண கலை வேத மோதும் நாம மேலாம் அன்னவருக்கே தகுவதால். சோகமரவே கையிலாசத்தை இங்கே பார்க்கங்களை செய்த குருதேவர் ஈசனே. முத்திப்பேரூரை தொடரும்.